சிவன் விநாயகர் கிட்ட என்னுடைய கைலாயத்துல எனக்கே அனுமதி இல்லையா அப்படின்னு கேட்கறதோட போன எபிசோட் முடிச்சிருந்தோம். இன்னைக்கு எபிசோட்ல உங்களுக்கு மட்டும் அனுமதி மறுக்கப்படுறதா நான் சொல்லல, யாரா இருந்தாலும் அனுமதிக்க முடியாது, அதுதான் என்னோட அன்னையோட கட்டளை அப்படின்னு சொல்லவும் சிவன் என்ன பேசுன்னு தெரியாம தவிச்சு போய் நிக்கிறாரு. இதை பார்த்துட்டு நாராயணன் அங்க சொல்லிட்டு இருக்காரு, இதனாலதான் நான் சொன்னேன், விநாயகர் பிறக்கும் போதே அவர்கிட்ட சில தீய குணங்களும் ஒளிஞ்சிருந்தது, அதுல அகம்பாவம் தான் பிரதானமா இருந்தது அப்படின்னு சொல்றாரு. அதுக்கு லட்சுமி சொல்றாங்க, இருந்தாலும் தான் யார்கிட்ட பேசிட்டு இருக்கோங்கிறது அவனுக்கு கண்டிப்பா தெரியும், அதனால மகாதேவருக்கு எதிராக அவன் எதுவும் செய்ய மாட்டான் அப்படின்னு ஆதரவா தான் பேசுறாங்க. ஆனா நாராயணன் அகங்காரம் எதையும் செய்ய வைக்கும், அதுவும் அந்த அகங்காரத்துக்கு சக்தி இருந்ததுன்னா அது எல்லையை கடந்துரும் சீக்கிரமே. பார்வதி வேற அவனுக்கு நிறைய சக்திகளை கொடுத்திருக்கனால அவனோட அகம்பாவத்தை இன்னும் அது தூண்டி விட்டுருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு. திரும்ப கைலாயத்தை காமிக்கிறாங்க. நான் மறுபடியும் உங்ககிட்ட சொல்றேன், நீங்க இங்க இருந்து போயிடுங்க, நான் இங்க இருக்க வரைக்கும் உங்களால உள்ள நுழைய முடியாது அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு சிவன் கிட்ட. இங்க யாகம் நடத்திட்டு இருக்க பார்வதி அங்க நடக்கிறத ஓரளவுக்கு உணர முடியற மாதிரி அந்த யாக தீ வந்து அதிகமா எரிய ஆரம்பிக்குது. இது அதிர்ச்சியோட பாத்துட்டு இருக்காங்க. அந்த நேரத்துல இந்த விஷயத்த கேள்விப்பட்டு பதட்டத்தோட அங்க ஓடி வர நந்தியும் சிவகணங்களும் சிவனை வணங்கிட்டு அங்க நிக்க சிவன் திரும்பவும் சொல்றாரு, ஒரு தந்தையா சொல்றேன், நீ நல்லா இருக்கணும் தான் நான் நினைக்கிறேன், இருந்தாலும் உன்னை நான் எச்சரிக்கிறேன் அப்படிங்கிறாரு. நீ இப்ப செஞ்சிட்டு இருக்க இல்லையா இந்த செயல் வந்து தந்தையை அவமதிக்கிறது, இது நல்ல விஷயம் கிடையாது அப்படிங்கிறாரு. அதுக்கும் விநாயகர், நீங்க இதை மரியாதை குறைவா நினைச்சீங்கனாலும் பரவாயில்ல, இருந்தாலும் நான் உள்ள அனுமதிக்க மாட்டேன் அப்படின்னு தீர்மானமா சொல்றாரு. இதை பார்த்துட்டு நந்தி தேவர் கோவத்தோட, என்ன பேசிட்டு இருக்க, உன் தந்தை கிட்ட பேசிட்டு இருக்கதா நினைச்சிட்டு இருக்கியா, அவர் இந்த கைலாயத்தோட நாயகர், அவருடைய குரல் தான் பிரம்மா அப்படின்னு சொல்லவும் இவர் சொல்ல, என்ன பொறுத்தவரைக்கும் என்னோட தாயோட குரல் தான் உலகத்துல ரொம்ப உயர்ந்தது, இந்த விஷயத்துல நீங்க தலையிடாம பேசாம இருக்கிறது தான் உங்களுக்கு நல்லது, ஏற்கனவே என்னோட அம்மாவை அவமானப்படுத்தினதுக்காக உங்ககிட்ட நான் மோதியாச்சு அப்படிங்கிறாரு. நந்தி உடனே சொல்றாரு, அன்னைக்கும் நான் சூழ்நிலை புரிஞ்சுக்காம பேசுறீங்க, இன்னைக்கு அதே மாதிரிதான் பண்றீங்க, மகாதேவரோட புதல்வனுங்கிறதுனாலதான் நானும் சிவகணங்களும் அமைதியா இருந்தோம், இப்போ மகாதேவரை நீங்க அவமானப்படுத்துறதை எங்களால பார்த்துட்டு இருக்க முடியாது அப்படிங்கிறாரு. அதனால நீங்க அவர் உள்ள விட்டே ஆகணும், அப்படி விடலைன்னா நாங்க எங்களோட பலத்தை காமிச்சே ஆகணும் அப்படின்னு அவங்க தயாராகிறாங்க எல்லாருமே. உடனே விநாயகரும் ரொம்ப கோவமா, அப்படின்னா முயற்சி பண்ணி பாருங்களேன் அப்படிங்க இவங்களும் அவங்களோட ஆயுதங்களோட தாக்க வர்றாங்க. வர சிவகணங்கள் எல்லாருமே தாக்கிட்டு கடைசியா நந்தியும் கீழே விழுக வைக்கிறாரு. இதை பார்த்து கோவப்படுற சிவன், போது நிறுத்து, இந்த மோதலே தேவையில்லாதது அப்படிங்கிறாரு. மோதலை நான் துவங்கல, அவங்க தான் ஆரம்பிச்சாங்க, ஆனா முடிவு நான் தான் எடுப்பேன் அப்படிங்கிறாரு. பதிலுக்கு விநாயகரும் சிவன் சொல்றாரு, இப்போ நீ பண்ணிட்டு இருக்க யுத்தம் கிடையாது விநாயகா, உன்னோட அம்மாவுக்கு பிடித்தமானவர்கள் தான் இந்த மாதிரி பண்ணியிருக்க, நீ செஞ்ச இந்த விஷயம் உன் அம்மாவுக்கு மனசங்கடத்தை உருவாக்கும் அப்படிங்க. அதுக்கு விநாயகர் உடனே, உங்களுக்கு இவங்களை காப்பாற்றணும்னு நினைச்சிங்கன்னா இவங்களை உடனே இங்கேருந்து கூட்டிட்டு போயிருங்க, எந்த சூழ்நிலையும் என் அம்மாவுக்கு நான் கொடுத்த வாக்குறுதி மீற முடியாது அப்படிங்க. விநாயகா அப்படின்னு சத்தம் போட்டுட்டு தேவேந்திரன் வரான். நீ ஒரு விஷயத்த மறந்துட்ட, மகாதேவர் மகா கௌரியோட கணவர், அதனாலதான் அவரை அனுமதிக்கணும் அப்படின்னு சொல்ல, நானும் அதே மகா கௌரியோட புதல்வன் தான் அப்படிங்கிறாரு விநாயகரும். இப்பதான் நான் உன்னுடைய தன்னை திட்கல அசுரர்களுக்கு எதிராக போரிட விட்டுட்டு வந்திருக்கேன், இங்க நீ மகாதேவரை அவமானப்படுத்துறதை என்னால அனுமதிக்க முடியாது, நான் உனக்கு கட்டளை இடுறேன், மகாதேவரோட வழியிலிருந்து விலகி போன்னு சொல்ல, இதை கேட்டுட்டு விநாயகர் சிரிக்கிறாரு. முட்டாள் மாதிரி பேசாத, நான் என்னோட தாயோட கட்டளை தவிர வேற யாரோட கட்டளைக்கும் அடிப்படைய மாட்டேன், இவங்க என் பேச்சு கேட்கல அதனாலதான் தாக்கினேன், நீங்களும் வம்புக்கு வரீங்க அப்படின்னா உங்களையும் இதே ஆயுதத்தால தண்டிப்பேன் அப்படின்னு சொல்ல எல்லாருமே அதிர்ச்சியில பார்த்துட்டு இருக்காங்க. இதோட இந்த எபிசோட் முடியுது. அடுத்த எபிசோட்ல பார்க்கலாம். நம்ம சேனல் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் பட்டனையும் பிரஸ் பண்ணுங்க. தேங்க்யூ.